வணக்கம். ஒசூர் மாநகராட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நாய்களுடைய தொந்தரவு, அதே போல் ரேபீஸுடைய நோய் தாக்கத்தால் இறந்தவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக எல்லா ஏரியாவிலுமே இந்த நாய்கள் வந்து துரத்துறதால விபத்துங்க ஏற்பட்டு இருக்கு. இதை கட்டுப்படுத்துறதுக்காக இன்னைக்கு மாநகராட்சியை எதிர்த்து தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக மாவட்டம், மாநிலம், அதே மாதிரி நகரம் எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்திருக்காங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தை மிகப்பெரிய லெவலில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு பொதுமக்களுடைய பாதுகாப்புக்காக மாநகராட்சி எங்க கூட ஒத்துழைங்க. முதல் வந்து நாய்களுடைய எண்ணிக்கையை வெளியே கொடுங்க. எத்தனை நாய்ங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதுக்கான ஏபிசின்னு சொல்லக்கூடிய அனிமல் பர்த் கண்ட்ரோல் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையான்றது எங்களுக்கு தெரியும். இந்த அனிமல் ரைட்ஸ்க்காக போராடக்கூடிய மேனகா காந்தி அவர்களே, நீங்க வந்து என்ன சொல்லிருக்கீங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, தெருநாய்கள் வந்து தெருவில் இருக்கணும், இதை நீங்க வந்து கட்டுப்படுத்தக்கூடாது, இதுக்கான ஷெல்டர்ஸ் இன்னும் ப்ரொவைட் பண்ணல இந்தியாவில் அப்படின்னு சொல்லி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு புரியுற மொழியிலேயே சொல்றோம். The actual reason behind why the shelters are being not provided is because of your NGOs. Your NGOs are not happening and your NGOs are not developing the shelters to provide the dogs to be feeded. That is the reason you are making money by the NGOs. For this reason, தமிழக வாழ்வுரிமை கட்சி is taking action against this. நீங்க எல்லாருமே எங்களுக்கு கண்டிப்பா இதில் சப்போர்ட் பண்ணுங்க. NGOன்ற பேர்ல வந்து நீங்க வந்து உங்க பணத்துக்காகவும் நீங்க பணம் பண்றதுக்காகவும் திருநாய்களை தெருவிலேயே வச்சு அதுங்களை கொல்றதுக்கான முயற்சி எடுக்காதீங்க. திருநாய்களுக்கு ஷெல்டர்ஸை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும். 20 கோடி ரூபாய்க்கு மேல தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து இதுக்கான ஃபண்டை ஒதுக்கியிருக்காங்க. அந்த ஃபண்ட் என்னாச்சு? அனிமல் பர்த் கண்ட்ரோலுக்கு 2023 ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருக்கும் போது 2023 இருந்து நீங்க வந்து அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி வந்து நாய்கள் வந்து எண்ணிக்கை அதிகமாச்சு, ஏன் அது கம்மியாகல? இதுதான் எங்களுடைய கேள்விக்குறி. அதனால கட்டாயமா நீங்க வந்து முதல் எண்ணிக்கையை வெளியே கொடுங்க. எத்தனை நாய்க்கு அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்றீங்க, எத்தனை நாய்களுக்கு வந்து ரேபீஸ் ஸ்டெரிலைசேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த எல்லா ரிப்போர்ட்டையும் கிருஷ்ணகிரி மாவட்ட சார்பாகவும் ஒசூர் மாநகராட்சி சார்பாகவும் எங்களுக்கு வந்து கலெக்டர் மூலியமா இந்த ரிப்போர்ட்டை வெளியிடணும். இது மூலியமா அனிமல் பர்த் கண்ட்ரோல் உண்மையாலுமே நடந்திருக்கு அப்படின்னா நாய்களுடைய எண்ணிக்கை ஏன் குறைஞ்சு அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு நீங்க வந்து உத்தரவு கொடுத்தே ஆகணும். நீங்க ஒரு வேளை இந்த அனிமல் பர்த் கண்ட்ரோலை சீரியஸா எடுத்துக்கிட்டு இதுக்கான ஆக்ஷன்ஸை எடுக்கல அப்படின்னா நாங்க ஒரு மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தை மாநகராட்சியிலும் கலெக்டர் ஆஃபீஸிலும் நடத்துவோன்றதை தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக இன்னைக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.